வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக மிக முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியே இருக்குது. இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு முக்கியமான அடையாள ஆவணமாக இருக்கிறது. ரேஷன் கார்டு வாயிலாக மாதந்தோறும் மானிய விலையில் அரிசி, பருப்பு, கோதுமை உள்ளிட்டவை மட்டுமின்றி தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் பணமும் பொங்கல் பண்டிகையின் போது பொங்கல் பரிசு தொகையும் வழங்கப்படுகிறது. பல்வேறு அரசு சலுகைகளை பெறுவதற்கும் ரேஷன் கார்டு கட்டாயம் இருக்க வேண்டும். ஒருவேளை துரதிர்ஷ்டமாக நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டை தொலைத்து விட்டால் கவலைப்பட வேண்டாம். அதனை எளிதாக ஆன்லைனில் விண்ணப்பம் செய்து மீண்டும் பெற முடியும். அதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டுக்கு புதிதாக விண்ணப்பம் செய்வதில் தொடங்கி அதில் மாற்றங்கள் செய்வது என அனைத்தையுமே நாம் ஆன்லைன் வாயிலாகவே செய்து முடிக்கலாம். www.tnpds.gov.in என்ற தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். அதில் ஆங்கிலத்தில் ஸ்மார்ட் கார்டு ரீபிரிண்ட் என்றும் தமிழில் நகல் மின்னணு குடும்ப அட்டைக்கு விண்ணப்பம் செய்ய என்றும் ஒரு லிங்க் இருக்கும். அதனை கிளிக் செய்ய வேண்டும். உடனே ஒரு பக்கம் ஓப்பன் ஆகி அதில் உங்கள் குடும்ப அட்டையோடு இணைக்கப்பட்டுள்ள 10 இலக்க கைபேசி எண்ணை கேட்கும். அதனை உள்ளீடு செய்து கேப்சாவை உள்ளிட வேண்டும். பிறகு உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணுக்கு ஒரு OTP அனுப்பி வைக்கப்படும். அந்த OTPயை உள்ளீடு செய்தால் உங்களுடைய குடும்ப அட்டை விவரங்கள் அதில் காண்பிக்கும். உங்களுடைய முகவரி, குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை சரிபார்த்த பிறகு நகல் குடும்ப அட்டைக்கு விண்ணப்பம் செய்யலாம். அப்போது PDF வடிவில் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு ஆனது கிடைக்கும். அதனை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொண்டு பிரிண்ட் எடுக்க வேண்டும். உங்களுடைய ரேஷன் அட்டைக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கும் உணவு வழங்கல் அலுவலகத்திற்கு சென்று நகலை சமர்ப்பித்தல் அடுத்த சில நாட்களில் உங்களுக்கான புதிய ரேஷன் கார்டு கிடைத்துவிடும். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு 1967 அல்லது 1800-425-5901 எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு நகல் ஸ்மார்ட் கார்டுக்கு விண்ணப்பம் செய்த பின்னர் அதன் நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்ள நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலை என்பதை கிளிக் செய்ய வேண்டும். அப்போது நீங்கள் ஏற்கனவே நகல் வேண்டி விண்ணப்பம் செய்த போது உங்களுக்கு ஒரு குறிப்பு எண் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த குறிப்பு எண்ணை உள்ளீடு செய்தால் நகல் ஸ்மார்ட் கார்டின் நிலையை தெரிந்து கொள்ளலாம். ஸோ பார்த்தீங்கன்னா யாரோட ரேஷன் கார்டாச்சு தெரியாமல் தொலைஞ்சிருச்சுன்னா கவலைப்படாதீங்க. அது வாங்க முடியுமா, எவ்வளோ நாள் ஆகும், ஒரு வேளை வாங்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னாலாம் கவலைப்படாதீங்க. ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் எளிய முறையில் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி உங்களோட ரேஷன் கார்டு ஒரு வேளை தொலைந்து விட்டதுன்னா இதை பயன்படுத்தி வாங்கிக்கோங்க. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.